அஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் கிட்டத்தட்ட 20 நோன்பை நிறைவேற்றிவிட்டு பிறை 21 நாமெல்லாம் இங்கே இந்த அல்லாஹ்வுடைய பள்ளியாசலிலே குழுமி இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1000 மாதங்களை விட சிறந்த அந்த ஒரு இரவு எந்த இரவு? எந்த இரவு? கடைசி பற்றிய ஒற்றைப்படையோடு தேடி கொடுத்து என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்காங்க. இந்த அடிப்படையில நாம் கடைசி 10 நாம் என்ன பண்றோம், முழுவதுமாக வணக்க வழிபாடுகள் நம்ம கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இப்ப இந்த 10 நாள்ல எப்படி நம்ம அமைச்சிருக்கோம் சொல்லி சொன்னா, இன்னைக்கு குயிஸ் ப்ரோக்ராம், நாளைக்கு குர்ஆனுடைய ஒரு சில அத்தியாயங்களை எடுத்து முழுவதுமாக பயானோட கலந்து குர்ஆனோட விரிவுரையோடு கலந்து உங்களிடத்துல கேள்வியும் கேட்கப்படும். அதனால அதுக்கு இன்னைக்கே தயாராயிருங்க. மிக முக்கியமான ஒரு அத்தியாயம், 4வது அத்தியாயம் சூரா நிசா. அந்த அத்தியாயத்தில் மிக முக்கியமாக பெண்களுக்கு உண்டான சொத்துரிமை, அவங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி மிக முக்கியமாக எல்லா மக்களுக்கும் பயன் பெறக்கூடிய வாரிசு உரிமை சட்டங்கள், அது பற்றியான முழுமையான விஷயங்களை நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இரட்டை படைகளை பார்க்கிறோம். அதனால அந்த அத்தியாயத்தை முழுவதுமாக படித்துக் கொள்ளுங்க, சரிங்களா? நாளைக்கு இன்னைக்கு குயிஸ் ப்ரோக்ராம் பார்க்கலாம், பொதுவான கேள்விகள் பார்க்கலாம். பெண்கள் தரப்பு தோன்றிய எந்த அத்தியாயம் சொன்னோம்? அங்கீசா. எத்தனாவது அத்தியாயம்? 72வது அத்தியாயம் தானே அங்கீசா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் மாஜி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மனித குலத்துக்கு முழுவதுமாக அனுப்பப்பட்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார் அனுப்பப்பட்டவங்க? கூடுதல் விஷயம் அதோட ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட கண்டினியூஷன் அது. அதாவது நசராணிகளுக்கு அனுப்பப்பட்டவங்க சொல்லக்கூடாது. நசராணிகள் சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல கிறிஸ்தவர்களை தான் நசராணிகள் சொல்றாங்க. அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பப்பட்டவங்க, சரிங்களா? சரி, பாரதியிலிருந்து ஆங்கிலத்தில் முதல் கேள்வி சகோதரி மாரிதாக்கள் பதிலளித்திருக்காங்க. அடுத்த கேள்வி, ஆங்கில தரப்புல விற்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, புகாரியில 2194 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் அது என்ன தன்மையிலே இருக்குங்கிறத உறுதி செஞ்சுட்டு தான் வைக்கணும். ஒரு காயா இருக்கு, நாளைக்கு பழமாயிரும் அப்படின்னு சொல்லி பழத்துக்குள்ள ரெண்டு பேசக்கூடாது, சரிங்களா? அடுத்த கேள்வி, இன்னும் பெண்கள் பகுதிக்குன்னா புதியவங்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுக்கணும். 2 தரப்புலையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. நான் நாளைக்கு வாரிசு உரிமை சட்டத்தை பார்க்க போறோம்ல, அப்ப தெரியும்
அது அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னதாக ஏத்திஸ்ட்கள் சொல்றாங்க, இறை மறுப்பாளர்கள் சொல்றாங்க. ஆனா அந்த எழுத படிக்க தெரியாத மேலே எப்படி இவ்வளவு நுணுக்கமான காரியத்தை சட்டத்தை சொன்னாங்கிறத நாளைக்கு பார்ப்போம் சார். இப்ப அடுத்த கேள்வி இதுவும் ஆண்டு ஈஸியாக வந்திருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடம் ஆடு மேய்க்கும் வேலை செய்தார்?